பரமக்குடி முத்தாளம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வண்டி மாகாளி ஊர்வல வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குடிநீர் வழங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான பங்குனி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் 4ஆம் நாளான இன்று பரமக்குடி சின்னக்கடை தெரு வன்னியகுல சத்திரிய மகாசபை சார்பில் வண்டி மாகாளி ஊர்வல வைபவம் நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் விரதம் மேற்கொண்ட பக்தர் ஒருவர் காளி வேடம் அணிந்து வண்டியில் அமர்ந்தவாறும் 10க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் பெண் வேடம் அணிந்து நடனம் ஆடியபடியும் சென்றனர். நகரின் முக்கிய வீதிகளின் வழியே சென்ற வண்டி மாகாளி ஊர்வலம் சின்னக்கடை தெரு மண்டகப்படியினை சென்றடைந்தது. ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஊர்வலம் கீழப்பள்ளிவாசலை கடந்து செல்லும் போது கீழப்பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பில் விழா குழுவினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குடிநீர் வழங்கி தாகம் தணித்தனர். ஊர்வலம் பள்ளிவாசலை கடந்து செல்லும் போது மேளதாளங்கள் வாசிக்காமல் அமைதியாக சென்றது. இந்த நிகழ்வு இரு மதத்தினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.